தருவாங்க. சில பேருக்கு வந்து மனசாட்சி பேசுகிறதும் தெரியாது, கர்த்தர் பேசுகிறதும் தெரியாது. மனசாட்சி உணர்த்துறது வேறு, கர்த்தர் பேசுகிறது வேறு. அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். அது ஆவிக்குரிய, அதாவது ஆவியோட நம்ம நடக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம கனப்படுத்தி அவர் நமக்குள்ளே செயல்பட நாம் விட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக மனசாட்சி பேசுகிறது வேறு, கர்த்தர் பேசுகிறது வேறுங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே மனசாட்சி பேசும். ஒரு தவறு செய்யும்போது இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம அநேகர்கிட்ட கேட்போம், உனக்கு மனசாட்சி உறுத்தலையா, நீ இதை பண்ணிட்டியே அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்போம். அது வேறு, கர்த்தர் பேசுகிறது வேறு. கர்த்தர் பேசுகிறது வந்து உங்கள் மனசாட்சிக்கே ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் சில காரியங்கள். சில பேர்கிட்ட நம்ம போய் முகம் கொடுத்து பேச முடியாதபடி இருக்கும். ஆனால் கர்த்தர் உணர்த்துவார், இவங்கள்ட்ட நீ பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் அவங்க என்னெல்லாம் கெடுதல் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம எப்படி போய் பேசுகிறது அப்படின்னு நம்ம மனசாட்சி வந்து பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படின்னா நியாயமான வழியில் நடத்தும், மனசாட்சிப்படி. அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நம்ம கர்த்தரோடய நடக்கும்போது கண்டிப்பாக அதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை கர்த்தர் தருவாங்க.